அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு அழகான கதை சொல்ல போகிறேன். ஒரு மருத்துவர் ஒரு பெண்மணிக்கு சில மருந்துகளை கொடுத்து, நீங்கள் இதை விடாமல் தொடர்ந்து சாப்பிடணும் அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு அந்த பெண், எவ்வளவு காலம் டாக்டர், நான் சாகிற வரைக்கும் இதெல்லாம் சாப்பிடணுமா அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு டாக்டர், நீங்கள் வாழ்கிற வரைக்கும் அப்படின்னு சொன்னாங்களாம். சாகும் வரை வாழும் வரை, இந்த ரெண்டு வாக்கியமும் ஒரு பொருளை தானே குறிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் சாகும் வரை அப்படிங்கிற வாக்கியத்தில் அச்சம் தர ஒரு எதிர்மறை எண்ணம் எழுது. ஆனால் வாழும் வரை அப்படிங்கிற வாக்கியத்தில் ஆறுதல் தர நேர்மறை எண்ணம் எழுது. சொற்களில் என்ன இருக்குது, அதை புரிஞ்சு கொள்றது தானே இருக்குது அப்படின்னு வாதாடலாம். ஆனால் சில வார்த்தைகள் நம்மளை ரணப்படுத்தும், சில வார்த்தைகள் நம்மளை குணப்படுத்தும். அடுத்தவங்களை ஊக்குவிக்கிற வார்த்தைகளையே நம்ம பேசலாம், அடுத்தவங்களை சோர்ந்து போக வைக்கிற வார்த்தைகளை நம்ம பயன்படுத்துறதை தவிர்க்கலாம். வார்த்தைகள் எவ்வளவு முக்கியமோ அதுபோல் மனசுக்கு இன்சொல்லும் அவ்வளவு முக்கியம். அதை தான் இந்த கதை நமக்கு சொல்லுது. இந்த கதை உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இன்னொரு அழகான கதையில் நாளை மாலை 5 மணிக்கு சந்திப்போம். நன்றி.